குலதெய்வம் தெரியாதவர்கள் கர்ம வினைகளை தீர்க்க என்ன பரிகாரம் செய்யலாம்? குலதெய்வம் தெரியாதவர்கள் தாங்கள் கர்ம வினைகளை தீர்க்கவும் முன்னோர்களின் ஆசையை பெறவும் ஆதாரங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள முக்கிய பரிகாரங்கள் இதோ. சரணாகதி சரண்டர். குலதெய்வம் தெரியாத நிலையில் இறைவனிடம் முழுமையாக சரணடைவதே சரணாகதி கர்மாவிலிருந்து விடுபட சிறந்த வழியாகும். ஸ்ரீமத் பாகவதின் படி முகுந்தனின் திருமால் திருவடிகளின் சரணடைந்த ஒருவன் தேவர்கள் ரிஷிகள் மற்றும் முன்னோர்களுக்கு பித்ரு தேவா செலுத்த வேண்டிய எத்தகைய கடன்களையும் திருப்பி செலுத்த வேண்டிய அவசியமில்லை. இறைவன் அவனை அனைத்து பிணிகளிலிருந்து விடுபடுவார். மந்திர ஜபம். ஓம் நமச்சிவாய மந்திரத்தை தினமும் 10 முதல் 15 நிமிடங்கள் உச்சரிப்பது பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்தி ஜாதகத்தில் உள்ள கிரக பாதிப்புகளை சரி செய்ய உதவும். முன்னோர்களின் கர்ம வினைகள் மற்றும் ராகு கேது பாதிப்புகள் உள்ளவர்கள் ஸ்ரீராம் நாமத்தை எழுதுவது அல்லது உச்சரிப்பது மிக சிறந்த தீர்வாகும். அன்னதானம் மற்றும் தான தர்மங்கள். முன்ஜென்ம கர்ம கடனை தீர்க்க அன்னதானம் ஃபுட் டொனேஷன் மிகப்பெரிய பரிகாரமாக கருதப்படுகிறது. ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்குவது மற்றும் பசுக்களுக்கு பழம் கொடுப்பது முன்னோர்களின் ஆசி பெற்று தரும். ஆன்மீக பயிற்சிகள். சுதர்சன கிரியா மற்றும் பிரயாணமம் போன்ற பயிற்சிகள் ஆழ்மனத்தில் சிட்டா பதிந்துள்ள கர்ம வடுகளை நீக்க உதவும். தவறான செயல்களால் ஏற்பட்ட குற்ற உணர்விலிருந்து விடுபடவும் மனதை தூய்மைப்படுத்தவும் தியானம் மற்றும் மூர்த்தி பயிற்சியை சிறந்த பிராச்சித்தம் என்று ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன. முன்னோர்களுக்கான வழிபாடு. குலதெய்வம் தெரியாவிட்டாலும் அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் போன்ற கடமைகளை தவறாமல் செய்வது கர்ம பலுவை குறைக்கும். புண்ணிய நதிகள் நீராடுவதும் புனித பயணங்கள் மேற்கொள்வதும் கர்ம வினைகள் சுத்திகரிக்க உதவும். சுருக்கமாக சொன்னால், நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை விடுவது, பிரதிபலன் எதிர்பாராமல் கடமைகளை செய்வது, நிஷ்க கர்மா இறைவனிடம் முழுமையாக சரணடைவதும் குலதெய்வ தெரியாதவர்களுக்கு கர்மாவிலிருந்து விடுதலை அளிக்கவும் உன்னதமான வழியாகும்.